இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் யார் என்று முதல் பகுதியிலும் இரண்டாவது பகுதியிலே இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் நமக்கு தேவை என்ற வார்த்தையின் அடிப்படையிலும் நாம் கர்த்தருடைய வசனங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நாம் தியானிக்கின்ற பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் நமக்கு தேவை என்றால், பயமில்லாத வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது, பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை குறித்து நாம் அங்கே வாசிக்க முடியும். கோலியாத்துக்கு எதிராக இஸ்ரவேலின் சேனை நின்று கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அவன் நித்தமும் அவர்களை நிந்திக்கிறான், அவமானப்படுத்துகிறான். நன்றாய் பயிற்சி பெற்றிருந்த இஸ்ரவேலின் சேனையோ தனிப்பட்ட ஒரு மனிதனாகிய கோலியாத்துக்கு எதிராக நின்று பயந்து புறமுதுகு காட்டுகின்ற ஒரு காட்சியை குறித்து நாம் போர்க்களத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அவனுடைய வார்த்தையை கேட்டவுடனே இவருடைய இருதயங்கள் கலங்கி போகிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த இடத்திலே தாவீது வந்தபோது தாவீது சொல்லுகிறான், இவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலின் சேனையை நிந்திக்கிறதுக்கு இவன் எம்மாத்திரம், நான் இவனை மேற்கொள்ளுவேன் என்று சொல்லி அவன் முன்னேறி செல்லுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் 16ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது வந்து இறங்கி இருந்தார். தாவீது தேவனால் அபிஷேகம் பெற்ற மனிதன். எனவே ஒரு இஸ்ரவேலின் இராணுவம் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலே தாவீது மிகவும் துணிந்து செயல்படுகிற, பயமில்லாமல் செயல்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி கவன் கல்லினாலே, ஒரே ஒரு கல்லினாலே அவனை வீழ்த்தி அவனுடைய தலையை கொய்து விடுகின்ற ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, அபிஷேகம் இருந்தால் பயம் இராது என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அபிஷேகம் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் ஒரு வெற்றி உள்ள அனுபவங்களை நமக்கு நிறைவாய் கொடுக்கிறார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் இயேசுவுக்கு பின்னாடியே சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்தது, அவர் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார், நாம் அதிலே ஒரு முக்கியமான நபர்களாக அமர்ந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு கூட ஓடின ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசுவை பிதாவின் சித்தத்தின்படி, பிதாவின் திட்டத்தின்படி ஈஸியாய் சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். எனவே சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்தார்கள். ஐயோ, இயேசுவை வெகு லகுவாய் சிலுவையில் அடித்து விட்டார்களே என்று சொல்லி யூதருக்கு பயந்தபடினாலே அறைக்கதவை பூட்டி கொண்டிருந்தார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். நான் தான் என்பதை அறிய நீங்கள் என்னை தொட்டு பாருங்கள் என்று சொன்னார். அவர்கள் மிகுந்த ஆச்சரியத்தினாலே திளைத்து போயிருந்தார்கள். ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்கள் மீது பரிசுத்த ஆவியை ஊதினார். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற பேதுரு, யூதருக்கு பயந்து கொண்டு கதவை அடைத்து கொண்டிருந்த பேதுரு பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு அதே யூத ஜனங்களை பார்த்து, நீங்கள் இயேசுவை சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள் என்று சொன்னான். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பின்பு அவன் தைரியமாய் அவர்கள் மத்தியிலே நிற்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அவர்கள் எல்லாரும் இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். அந்த நாளில் மாத்திரம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று
நாம் கர்த்தருடைய வசனத்திலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருப்போமே என்றால் பயமில்லாத ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த ஆவியானவர் நமக்கு ஏன் தேவை என்றால் பயமில்லாத வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை என்பதை வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை இந்த தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கின்ற பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். அவர் நமக்குள் இருக்கிறதினாலே எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை, எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். சுவாச வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வோம். பயமில்லாத வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஆண்டவர் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.